ஸோ கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் குலினியர் எழுதிட்டா அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0 வந்துடும். ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ 1/2 இது வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணுங்க. அது 2 3 ஃபர்ஸ்ட் ஒரு 4a அடுத்து 6 - 3 அகைன் 2 3 ஈக்குவல் டு 0. இந்த 2 ஆன்சர் பண்ணால் 0 ஆகிடும். இது இன்ட்டு பண்ண வரும் 2a - 12 + 18. ஸோ ஒன் சைடு முடிச்சு அப்பில் பண்ணும்போது என்ன வரணும்? அப்பில் பண்ணால் என்ன வரும்? 12 6a - 6 ஈக்குவல் டு 0 × 2. ஸோ இங்கே வச்சு பாருங்க 2a + 6 இதை சிம்பிளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இது 6 + 6a வருது ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மைனஸ் சொல்லக்கூடாதுன்னா 2a + 6 -6 - 6a ஈக்குவல் டு 0. 6 கேன்சல் ஆகிடும். ஸோ ரெண்டு மைனஸ் பண்ணோம்னா -4a ஈக்குவல் டு 0. இந்த -4 அப்படியே கொண்டு போயிடுங்க. அப்போ 0/-4. ஸோ 0/anything ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ 0க்குள்ள எந்த நம்பர் தான் என்ன 0 வந்து நெகட்டிவும் கிடையாது. ஓகேவா? அதனால பாசிட்டிவ் தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் வருது. இதில் ஃபோர்த்தில் செகண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்டிபிள் பண்ணும்போது பிக்காக வரும். ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0. கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் குலினியர். given points are collinear. So 1/2. So the value என்ன கொடுத்துருக்காங்க? a 2 - 2a -a + 1 2a and -4 -a 6 - 2a. First மட்டும் லாஸ்ட் வரணும். a - 2 - 2a ஈக்குவல் டு 0. அந்த 2 ஆன்சர் பண்ண ஆகிடும் 0 ஆகிடும். இதை இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? இதை இன்ட்டு பண்ணும்போது 2a². ஸோ அதே மாதிரி இதை இன்ட்டு பண்ணும்போது நம்ம இன்ட்டு பண்ணிடணும். ஓகேவா? 2 × 2a²னா இங்கே இன்னும் 4 நம்பர் வருது. a + 1 -6a + 1 அப்போ 4 டைம் வரும் இல்லைங்களா? என்ன வருதுங்க? இதை இன்ட்டு பண்ணும்போது 6a + 2a². ஓகேவா? ரொம்ப ஷார்ட்டாக எழுதிடுறேன். -6a + 2a² + 6 - 2a அப்படி இது பண்ணும்போது -8 + 8a + 2a². இது வேலை முடிஞ்சது. அப்படி மைனஸ் போட்டு இப்படி பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது -2a + 2 + 2a². இதை இன்ட்டு பண்ணோம்னா -2a -8a - 2a². ஓகேவா? இதை இன்ட்டு பண்ணும்போது +6a - 2a² ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே 2 ப்ராக்கெட் இருக்குது. அதாவது இது வரைக்கும் ஒன்று. ஓகேவா? இதை நீங்கள் சிம்பிளை பண்ணீங்கன்னா டோட்டலாக கேன்சல் ஆகிட்டு என்ன சார் வருது அப்படின்னா, ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு உள்ள போகும்போது இப்போ 8a² + 4a - 4ன்னு வரும். இதை 4 டிவைட் பண்ணிங்கன்னா 4 டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 2a² + a - 1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் -1 + 1. ஸோ மட்டும் பண்ணால் 1 2s are 2 -2 ஆட் பண்ணும்போது 2 1 2 வரணும். அப்போ என்ன வருது?
பெருகுனா 2 கூட்டினா 1 1 2 சார் 2 இது மைனஸ் போட்டுக்கணும். அப்புறம் பை 2 போட்டிங்கன்னா 2a minus 1 a plus 1 வரும். அது கேன்சல் பண்ணால் 1. இப்போ இது 0 ஈக்குவல் பண்ணும்போது 2a ஈக்குவல் டு 1 a is equal to 1 by 2. இது ஈக்குவல் பண்ணும்போது a plus 1 ஈக்குவல் 0 a is equal to minus 1. இதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ சம்மு கொஞ்சம் பெருசு தான். ஸோ மல்டிப்ளிகேஷன் நிறையா இருக்கும்ல, ஸோ பார்த்துக்காங்க. ஸோ அடுத்தது 5th சம்மு. ஸோ இருக்கிறது இந்த எக்ஸசைஸ் தான் 5th சம் தான் இம்பார்ட்டன்ட். அந்த ஏரியா கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறது. ஏரியா கோஆர்டினேட்டில் நம்ம பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட் சம் பாருங்கள். ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா பிளாட் பண்ணுறேன். சரி, ரஃப்பாக நான் படம் போகிறேன், நீங்கள் கரெக்டாக பிளாட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஒய் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ். ஸோ ஏரியா ட்ரையாங்கலாக இருக்கட்டும் கோஆர்டினேட்டில் இருக்கட்டும் கண்டிப்பாக பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -9 இந்த இடத்துல வருது. -9, -2. அடுத்து -8, -4 இந்த இடத்துல வச்சுக்கலாம். அடுத்து 2, 2 இங்கே வருது. அடுத்து 1, -3 இங்கே. ஸோ இதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி வரும். க்ளோஸ்டு பேர் வரேன்னா நீங்கள் இப்படி போயிட்டு தான் போகணும். வச்சுட்டிங்கன்னா இப்படி போயிட்டு வராங்க. அப்போ யார் சரி? ஏ இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஏபிசிடி யார் இங்கேருந்து ஏபிசிடி எங்கே எடுத்துக்கிறேன்? ஏபிசிடின்னு. ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிளான ஏரியா 3 பாயிண்ட்ஸ், இங்கே 4 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ என்ன அது எழுதுகிறோம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், சாரி ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர் என்ன பேர்? ஏபிசின்னு வச்சுருக்கோம். அதே ஆஃப் தான். அதே x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 அகைன் x1 y1. இது ஸ்கொயர் யூனிட்ஸ். இதில் நீங்கள் எடுத்து எழுதிருங்க. ஏன்றது என்ன, பின்றது என்ன, சின்றது என்ன, டின்றது என்னன்ட்டு. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் அவங்க கொடுத்த மாதிரி எடுத்தோம்னா தப்பு வரும். ஸோ ஏன்றது என்னன்னா x1 y1 யார் -9 என்ன எடுத்துக்கிறோம்? 2, 2 எடுத்துக்கிறோம். பின்றது -9, 2. சின்றது -8, -4. டின்றது 1, -3. ஸோ இது x1 x2 x எழுதிக்கங்க. ஸோ அதில் 1/2 2 2 -9 -2 -8 -4 1 -3 அகைன் 2 2. இந்த 2 2 மாற்றி எடுத்துட்டீங்க கொடுக்குற மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அது தேர்ட் பாயிண்ட்டாக வரும். ஆன்சர் தப்பாக தான் வரும். ஸோ ஏரியா பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாக பிளாட் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கிற சொல்கிறேன். நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் டைரக்ஷன் எப்படி இருக்கணும்? ஆன்டி கிளாக் வைஸில் போகணும். ஸோ இந்த மாதிரி மட்டும் பண்ணுங்கள். 1/2 இங்கே வந்து -4 +36 +24 +2. வாய்ப்பாடு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அப்ளை மட்டும் பண்ணால் 2 9s are 18 -18. இது மைனஸ் +16 -4 -6. ஸோ 1/2 இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 24 4% 20 56 58 அந்த சைடு சிம்பிளை பண்ணும்போது இந்த சைடு பண்ணோம்னா -10 -28 -28 -12 16 போச்சுன்னா அப்போ என்ன ஆகிடும்? அந்த -58 + 12 வரும். ஸோ 1/2 × 70. ஸோ 70 நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா 70 பாதி 35 ஸ்கொயர் யூனிட். ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் த குவாட்ரேட்டர் ஏபிசிடி. ஸோ இந்த ஃபினிஷிங் வந்துடணும், லாஸ்ட்டில் எழுதி கட்டம் போட்டுருணும். 5 மார்க். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம செகண்டு பார்க்கலாம். 5ல் செகண்டு. பாருங்க. அதே மாதிரி படம் போட்டு வரும். 5 செகண்டும் எக்ஸ் ஒய் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ்.
என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா -9,0 9,0ன்றது ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ் ஆப்போசிட் டைரக்ஷனில் -9,0 தான். ஜீரோன்னும் போது அந்த ஆக்சிஸ் மேலே வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா -8,6 -8 இங்கே தான் இருக்கும் அடுத்த பாயிண்ட்டு. அப்போ 6னா பாசிட்டிவ் மேலே இருக்கும். ஸோ -8,6 இது செகண்ட் குவாட்ரண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா -1 -2 இப்போ -1 இங்கே இருக்கும், -2 இங்கே இருக்கும். அப்போ -1, -2. அடுத்து பார்த்தீங்கன்னா -6, -3 -6, -3 இது சொல்லுறாரு. -2 இங்கே இருந்துச்சா, அப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் கிராஸாக இருக்குங்க. -6, -3. ஸோ படம் அப்படி வருது. ஸோ படம் போடுறது நீங்கள் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் தள்ளி போகும். ஏன்னா -6 நான் இதுக்கு நேரம் மெஷர் பண்ணியிருக்கேன். -9 அங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டைரக்ஷன் நம்ம எடுக்கணும். இப்போ எது சரியாக எடுத்துக்கலாம்? ஓகே, நம்ம இது மேலேருந்து வருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இங்கேருந்து வச்சுக்கலாம் A, B, C, D. அப்போ A(x1, y1) அப்படின்ட்டு யாருன்னா மேலே இருக்கிறோம் -8,6. x2, y2 அப்படின்றது அந்த லைன் மேலே -9,0. C(x3, y3) அப்படின்றது அடுத்த பாயிண்ட். இது -6, -3. லாஸ்ட்டாக x4, y4 அப்படின்றவன் -1, -2. இது அப்படியே நீங்கள் அதை ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆன்சர். ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர் ABCD. ஏன் சார் ஏபிசி தான் பேர் வைக்கணுமா? அவங்க எது வைக்கணும்னு சொல்லலை. நீங்கள் பி கேஷன் வைக்கலாம், தப்பே கிடையாது. இதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. -8,6 +9,0 -6 -3 -1 -2 again -8,6. இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 80 × 0 0, இங்கே 27 -, ப்ளஸ்ஸு, இங்கே 6 × 12 -6. அப்ளை பண்ணும்போது -54, இங்கே 0 ப்ளஸ் போட்டோன்னா -1 தான். இங்கே +3, இங்கே +16. ஓகேவா? ஸோ இது பண்ணிங்கன்னா 12 6 6 + 27 33. இதோட வேல்யூ 33. இங்கே -54 + 29, சாரி 19. ஸோ 54 19 போச்சுன்னா -35. ரெண்டு ஆட் பண்ணும்போது 1/2 33 + 35. இப்போ 1/2 இன்ட்டு எவ்வளோ வருது? 68. ஸோ 68ல் பாதி 34 ஸ்கொயர் யூனிட்ஸ். இவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இந்த லைனை கொண்டு லாஸ்ட்டில் முடிச்சு பாக்ஸ் போட்டுருங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 6th சம். ஸோ 6th சம் பாருங்கள்.